அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா 28/3/2024. ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 1 தொகுதி 1 பணிகள். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட் 28/3/2024. இணையவழி விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் மற்றும் நேரம் 27/4/2024 இரவு 11:59 வரைக்கும். கிட்டத்தட்ட 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 27/4/2024. ஆன்லைன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த கரெக்ஷன் எப்போ பண்ணணும் அப்படின்னா 2/5/2024லேருந்து 4/5/2024 வரைக்கும் 2, 3, 4 மொத்தம் 3 நாள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ப்ரீலிமினரி எக்ஸாம் முதல் நிலை தேர்வு நடைபெறும் நாள் 13/7/2024 முற்பகல் 9:30லேருந்து 12:00 வரைக்கும். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. கிட்டத்தட்ட நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு 1 மந்த் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் டேட்லேருந்து எக்ஸாமுக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 100 டேஸ் கிட்டே இருக்குது. ஒரு தோராயமாக ஒரு 100 டேஸ் இருக்குது. இந்த 100 டேஸில் நீங்கள் ப்ரீலிமினரி எக்ஸாமுக்கு படிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக நீங்கள் வந்து மனசில் நினச்சி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக முடியும். மனித மனம் எதை நம்புகிறதோ அதனால் கண்டிப்பாக அடைய முடியும் அப்படின்னு நெப்போலியன் ஹில் சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? இதெல்லாம் விளையாட்டுக்கு கிடையாது. நீங்கள் இதை வந்து மனப்பூர்வமாக நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு அதற்காக நீங்கள் கடினமாக உழைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அடைய முடியும் அப்படின்றத ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் முதன்மை தேர்வு நடைபெறும் நாள் முதல்நிலை தேர்வு முடிவில் அறிவிக்கப்படும் போது வெளியிடப்படும். அதாவது மெயின் ரிட்டன் எக்ஸாம் எப்போ அப்படின்னா ப்ரீலிமினரி எக்ஸாமோட ரிசல்ட்டு வெளியிடும் போது இந்த மெயின் எக்ஸாமுக்கான டேட் வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வழக்கமாக ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஒன் டைம் ஐடி இல்லைனா ஒன் டைம் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், என்னென்ன போஸ்ட்டு பதவிகள் மற்றும் காலி பணியிடங்கள். துணை ஆட்சியர் 16 காலி பணியிடம். துணை காவல் கண்காணிப்பாளர் ஃபஸ்ட்டு இருக்கிறது டெபுட்டி கலெக்டர், இது வந்து டிஎஸ்பி, இதில் வந்து ஒரு 23 போஸ்ட்டு. அடுத்து உதவி ஆணையர் 14 போஸ்ட்டு. கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் 21. அடுத்து உதவி இயக்குனர் ஏடி 14. ஊரக வளர்ச்சி பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் 1 போஸ்ட்டு. அடுத்து மாவட்ட அலுவலர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள், இதில் 1. மொத்தம் 90 விதமான போஸ்ட்டு. சேலரி பாருங்கள், நிலை 22. நிலை 22 அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிலை 22 அப்படின்னா கிட்டத்தட்ட உங்கள் கைக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 70,000லேருந்து 75,000 வரைக்கும் வரும். அவங்க போட்டிருப்பாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன போட்டிருப்பாங்க, ஒரு 45,000லேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. 45,000லேருந்துனா நீங்கள் 45,000 வாங்க மாட்டீங்க. அதுக்கு டிஏ இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் அதுக்கு இருக்குது. அச்சாரியா சிட்டி அலவன்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாம் சேரும்போது கிட்டத்தட்ட 70 ரூபா கிட்டத்தட்ட உங்கள் கைக்கு வரும். அதுக்கு மேலேயே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சேல்ரி வந்து அதிகம்தான். புரியுதுங்களா? போஸ்ட் வந்து 90 அப்படின்றது சிலருக்கு இது கம்மியாக தெரியலாம், பட் இது ரொம்பவே அதிகம்தான். ஏன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 போஸ்ட் வெளியிடுவாங்கங்க, ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன். பட் இங்கே 90 அப்படின்றது நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகம்தான். இப்போ குரூப் 4 அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 வேக்கன்சி. குரூப் 2 அப்படின்னா இப்போ 2A கம்பைன் பண்ணதுனால ஒரு 5,000 வேக்கன்சி வருது. சில டைம் வந்து கம்பைன் பண்ணால் கூட அது ஒரு 3,000 வேக்கன்சி வரும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 அப்படின்னாவே நல்லா கவனிங்களே, 30லேருந்து ஒரு 60 அல்லது 70 கொடுப்பாங்க. ஒரு சில டைம் தான் இந்த 90 வேக்கன்சி இந்த மாதிரி ஒரு சில டைம் தான் வரும். இது கொஞ்சம் அதிகம்தான். நல்லா எஃபர்ட் போடுங்க. அதுக்கப்புறம் வயது வரம்பு பாருங்கள். துணை ஆட்சியருக்கு 34 வயசு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்சம் 21 வயசு இருக்கணும். மொத்தமாக இந்த போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ அதிகபட்சமாக 34. இங்கே பாருங்கள், உதவி ஆணையர் வணிக வரிகள் இருக்குது பார்த்தீங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க,
35 இருக்கலாம். இளங்கலை சட்ட படிப்பு பிஎல் டிகிரி இருந்தால் இங்கே மட்டும் 35 கொடுத்துருக்காங்க வயது வரம்பு. இதெல்லாம் ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கு. ஆக்சுவலாக 21 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், 34 வயசு வரைக்கும் இருக்கலாம். இது ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கு. சலுகை அதாவது பிசி, ஓகேங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எம்பிசி, பிசி. ஸோ இவங்களுக்கெல்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் அனைத்து வகுப்பினை சார்ந்த ஆதரவற்ற விதவைகள், டிஸ்ட்ரிக்ட் விடோ, பிசி, எம்பிசி இதெல்லாம் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு 39 வயசு இருக்கலாம். இங்கே மட்டும் இந்த பிஎல் டிகிரி இருந்துச்சுன்னா 40 வயசு இங்கே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இங்கே கொடுத்துருக்காங்க என்னென்னு. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதாவது பிசி, முஸ்லீம். இங்கே அடுத்து பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, ஓகேங்களா, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்க எல்லாருக்குமே பாருங்கள் வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா 39 வரைக்கும் இருக்கலாம் நீங்கள். அடுத்து பாருங்கள், ஸோ கல்வி தகுதி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அதை தான் இப்படி சுற்றி சுற்றி கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், துணை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட அலுவலர். ஸோ இந்த மாதிரி பதவி இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு வந்து ஆண் பெண் இவங்களுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. உயரம் வந்து 165 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து துணை காவல் கண்காணிப்பாளர் வகை 1க்கு 86, மாவட்ட அலுவலர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் 89 இருக்கணும். இங்கே பார்த்தீங்க ஒரு 5 இது விரிஞ்சு இருக்கணும், ஓகேங்களா. அவ்வளோதான். எடை பாருங்கள், எடை வந்து இங்கே வந்து 50 இருக்கணும், மாவட்ட அலுவலர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கு. பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 155 சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும். இவங்களுக்கு வந்து இந்த இடத்த இது வந்து பொருந்தாது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ மற்றபடி இந்த டிஸ்ட்ரிக்ட் விடோ சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டிகேப்டு அவங்களுக்கான சர்டிஃபிகேட் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து இருக்கணும், ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் வந்து பாருங்கள், முதல்நிலை தேர்வு ப்ரீலிமினரி எக்ஸாம் பொது அறிவு 175 கொஸ்டின், மேக்ஸில் வந்து 25 கொஸ்டின், மொத்தம் 200. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க். ஸோ 300 மார்க், 3 மணி நேரம் எக்ஸாம். 90 மினிமம் வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு வாங்கணும். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எம்பிசி, அதுக்கப்புறம் பிசி, பிசிஎம், ஓகேங்களா. இவங்களுக்கெல்லாம் 90, மற்றவங்களுக்கெல்லாம் 120ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முதன்மை தேர்வு அதோட பாடத்திட்டம், அந்த எக்ஸாம் எப்படி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தாள் 1, தாள் 2, தாள் 3, தாள் 4. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதன்மை தேர்வு இருக்குது, அதாவது இந்த மெயின் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு வந்து சிலபஸ் வந்து ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணாங்க, இப்போ தான் ரீசண்டாக. ஒரு இடத்துல மட்டும் மேக்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணாங்க. மேக்ஸ் இல்லை, பட் எத்திக்ஸ் சம்மந்தமாக சில விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. தாள் 1 பாருங்கள், தமிழ் மொழி தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரம்னு கொடுத்துருக்காங்க. 3 மணி நேரம், 100 மார்க், அதில் வந்து 40 மார்க் வாங்கணும். அடுத்து வந்து பொது அறிவு பட்டப்படிப்பு தரம் 3 மணி நேரம், 250 மார்க் மொத்தமாக. அடுத்து பொது அறிவு தாள் 3, தாள் 2, தாள் 3, தாள் 4 இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் எக்ஸாம். 250 மார்க், ஓகேங்களா. நேர்முக தேர்வு பாருங்கள், மொத்தம் 100 மார்க். அதாவது உங்களை இன்டர்வியூ மாதிரி பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ மொத்தமாக தாள் 2, 3, 4 மற்றும் நேர்முக தேர்வு மொத்தமாக 850 மார்க். தாள் 1 வந்து வெறும் தகுதி தேர்வு தான், ஓகேங்களா. ஸோ தாள் 2, 3, 4 மற்றும் நேர்முக தேர்வில் மொத்தம் 850 மார்க். அதில் 255 மினிமம் எடுக்கணும். எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 255, மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 340.
அதாவது இதில் வந்து என்ன அடங்கும்னா, நல்லா கவனிங்க, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசி, எம்பிசி, பிசிஎம் இதெல்லாம் இங்கே வந்துடும். ஓகேங்களா? இந்த ஓசி கேட்டகரி அவங்களுக்கு இங்கே வந்துடுது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற விஷயங்கள் இதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. உங்களோட நண்பர்களுக்கு இதை வந்து தெரியப்படுத்துங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சிலபஸும் கொடுத்துருக்காங்க, அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதல்நிலை தேர்வு ப்ரீலிமினரியோட சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாமோட சிலபஸை இங்கேயே கொடுத்துட்டாங்க. தாள் 1 ஓகேங்களா, கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு. தாள் 2 பொது அறிவு பட்டப்படிப்பு தரம். இதோட சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியாவின் நவீன வரலாறு மற்றும் இந்திய கலாச்சாரம், இந்தியா மற்றும் தமிழ்நாடு சமூக பிரச்சனைகள், அறநெறி மற்றும் நேர்மை. இந்த இடத்துல தான் வந்து சிலபஸ் மாறி இருக்குது, அதை நீங்கள் பார்க்கணும். தாள் 2. தாள் 3 வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு மற்றும் இந்தியாவின் மீது உலகளாவிய அரசியல் மாற்றங்களின் தாக்கம், இந்தியாவின் வளர்ச்சியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் பங்கு மற்றும் தாக்கம், தமிழ் சமுதாயம் பண்பாடு மற்றும் பாரம்பரியம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. தாள் 4 பாருங்கள். பொது புவியியல் மற்றும் தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்திய புவியியல், சுற்றுச்சூழல், உயிரின பன்மை மற்றும் பேரிடர் மேலாண்மை, இந்திய பொருளாதாரம், தற்போதைய பொருளாதார போக்குகள் மற்றும் இந்தியாவில் உலக பொருளாதாரத்தின் தாக்கம். ஸோ இதாங்க சிலபஸ்ஸு. அடுத்து தேர்வு திட்டம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதற்கான பாடத்திட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்லா நீட்டாக ப்ராடாக எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்காங்க. தாள் 1, 2, 3, 4 நாலுக்குமே கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், இந்த சிலபஸ் வந்து பிரிண்ட் அவுட் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரீலிமினரிக்கு தயாராகணும். ப்ரீலிமினரி ரிசல்ட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நல்லா எழுதியிருக்கீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாமுக்கு அடுத்து ப்ரீலிமினரி எக்ஸாம் முடிஞ்சோடனே தயாராக ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். தேங்க்யூ.